வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு தினமும் டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருக்கு. ஒரு நாள் நீங்க ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கும் போது அவங்களோட டைரி உங்க கையில கிடைக்குது. நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட பதில கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். சித்தி காபி சாப்பிட வராளா இல்லையா, போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சித்தியும் சித்தப்பாவும் தூங்குற அறைக்கு போய் கதவை தள்ளி பார்த்தேன். அது பூட்டப்பட்டிருந்துச்சு. சரின்னு வாசல் வழியா முற்றத்துக்கு போய் முருங்கை மரத்துல ஏறி ஜன்னலுக்கு மேல திறந்து கிடந்த வெண்டிலேட்டர் வழியா உள்ள பார்த்தேன். பயமும் குறுகுறுப்பும் கலந்த பரவச நிலை ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட கோழி முட்டைய திருடி குடிக்கிறதுக்கு சமமா இருந்துச்சு அது. சித்தி உடை மாத்திக்கிட்டுலாம் இல்லை, அதுக்கு பதிலா விளக்க எரிய விட்டுக்கிட்டு தரையில சுவர் மீது சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஏதோ எழுதிட்டு இருந்தா. அப்பப்போ முகத்துல வெட்கம் கலந்த சிரிப்பு வந்துச்சு. கொசு கடிச்சிருக்கும் போல. ஒரு முறை கழுத்தையும் பாதத்தையும் சொரிஞ்சுக்கிட்டா. கொடியில அவ களைச்சி போட்டு வச்சிருந்த மஞ்சள் நிற சேலை கிடந்தது. பீரோ திறந்திருந்தது. உள்ள வெள்ளி பாத்திரங்களும் புடவைகளும் இருந்தது. பெரிய ரெட்டக்கட்டில் மீது சித்தப்பாவோட லுங்கி களையப்பட்டு போடப்பட்டிருந்தது. புடவை காத்துல அசைய சித்தி திடுக்கிட்டு ஏறிட்டு பார்த்தா. எழுதிக்கிட்டு இருந்ததை உடனே மூடி வச்சா. சித்தி என்னை பார்த்துட்டாலோன்னு எனக்கு ஒரே பயமா போயிட்டு. ஆனா சித்தி திருப்பியும் எழுத ஆரம்பிச்சா. கதவுக்கு அந்த பக்கம் அம்மா என்னை கூப்பிடுறது தெளிவா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தேவகி தேவகி அப்படின்னு அம்மா சித்தியை கூப்பிட்டாங்க. சித்தி எழுதி வச்சதை மூணுனா. கதவை பார்த்தா. கூந்தலை காதில் ஒதுக்கி சொருகிக்கிட்டா. ஆனா எந்திரிக்கல. அம்மா கதவை தட்டினா. சித்தி அவசர அவசரமா எந்திரிச்சு கையில இருந்த டைரிய பீரோக்குள்ள உள்ள அறையில வச்சா. புடவைகளை அள்ளி அதை மூடி வச்சா. பீரோவையும் பூட்டி அதோட சாவியை கைப்பையில போட்டுக்கிட்டா. முந்தானையால வேர்வையை தொடச்சிக்கிட்டு கதவை திறந்தா. அம்மா புருவத்தை சுருக்கியபடியே என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டா. சித்தியும் புடவை மாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா. இவ்வளவு நேரமா? கூப்பிட்டது கேட்கவே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டா அம்மா. சித்தி பேசாம வெளியே போனா. நானும் இறங்கி கொல்லை பக்கம் போனேன். சித்தி பாத்திரங்களை கழுவிட்டு இருந்தா. என்னை பார்த்து பிரியமா புன்னகச்சா. மணி உன்னை தேன்னானே பாத்தியா அப்படின்னு கேட்டா. எந்த மணி? நெட்ட மணியா அப்படின்னு கேட்டேன். சித்தி விளக்கு போட்டதை போல சிரிச்சா. அவன் பேர் நெட்டையனா? குட்டையன் யாரு அப்படின்னு கேட்டா. கே தபசிமணி, 9ஆம் வகுப்பு அப்படின்னு சொன்னேன். அவன் யாரு? அந்தோணி சார் பையன், கெட்டவன் அப்படின்னு சொன்னேன். சித்தி ஏன்னு கேட்டா. நான் காரணங்களை யோசிச்சுட்டு இருக்கும் போது வினி உள்ளேந்து வந்தா. சித்தி நான் நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்கிறேன், நாளைக்கு லீவு அப்படின்னு சொன்னான். என்ன லீவு அப்படின்னு சித்தி கேட்டா. திருவள்ளுவர் தினம் அப்படின்னு நான் சொன்னேன். திருவள்ளுவர் செத்து போயிட்டாரு சித்தி அப்படின்னு சொன்னா வினி. அட பாவமே, தாடியெல்லாம் வச்சிருப்பாரு அந்த தாத்தாவா அப்படின்னு கேட்டா சித்தி. வீட்டுக்குள்ளேருந்து அம்மா, வினி கழுத டம்ளர் எங்கடி? சனியே கூப்பிட்ட காது கேட்குதா பாரு, ஏய் வினி அப்படின்னு கத்துனா. வினி உள்ள ஒன்னா. சித்திக்கிட்ட நான் போறேன் அப்படின்னு சைகை காட்டிட்டு தேரடிக்கு ஓடி போனேன். மறுநாள் எதிர் வீட்டு ராணியத்தையும் அம்மாவும் பாட்டியும் உட்காந்து முருங்கைக்கீரை ஆஞ்சிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. சித்தி பற்றின பேச்சு தான். சித்தி ஆஃபீஸ் போயிட்டா. என்ன எலிசபெத் ராணி புது புடவை வாங்கியிருக்கா போல அப்படின்னு கேட்டா ராணியத்தை. சம்பாதிக்கிறா கட்டிக்கிறா அப்படின்னு சொன்னா அம்மா. மற்றவங்க மாதிரி அடுப்படியும் கறியுமா அவ தலையில் எழுதியிருக்கு? நீயும் போய வேலைக்கு, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொன்னா பாட்டி. அந்த மானங்கெட்ட பொழப்பெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இல்லை. 4 பேர் முன்னால் உட்காந்து அரட்டை அடிக்கிறதும் கண்டவன் வாயால் பேச்சு கேட்குறதும். அது டே நைட்டு புடவை, ராத்திரியில் திருப்பி கட்டிக்கிட்டா போதும், பலன்னு இருக்கும். ஞானவாத்தியார் பொண்டாட்டி பாசிப்பருப்பு நேரத்தில் ஒன்று கட்டியிருந்தா. 400 ரூபா சொன்னான். 300க்கு குறையாது அப்படின்னு சொன்னா ராணியத்தை. அதெல்லாம் சின்ன பசங்க கட்டிக்கிறது அப்படின்னு சொன்னா பாட்டி. பேசிக்கிட்டே பாட்டி என்ன பார்த்தா. என்னடா அது? துடப்பம் பாட்டி. மொகரைய பாரு, ஆம்பளை பிள்ளை உனக்கு எதுக்குடா துடப்பம், போடா. தண்டுகளை பிடுங்கி கீழே வீசினான். அவங்க கூடையே உட்காந்து அவங்க பேசுகிற கதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் தேவ சித்தியை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போதே சித்தியோட டைரி ஞாபகம் வந்துச்சு. அம்மா, சித்தி டைரி எழுதுறாமா அப்படின்னு சொன்னேன். என்னது அப்படின்னு சொன்னா ராணியத்தை. டைரி, சிவப்பா அட்டை போட்ட டைரி. அன்னைக்கு அம்மா கூப்பிட்டப்ப ரூமை தாள் போட்டுட்டு உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருந்தா. அம்மாவோட முகம் மாறிச்சு. பாட்டி வாயை பொழந்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்தது. நீ எப்படி பார்த்த அப்படின்னு கேட்டா அம்மா. முருங்கை மரத்தில் ஏறி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு பதறி போயிட்டு, அவசரமா சும்மா தான் அம்மா ஏறினேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டைரியை சித்தி பீரோவோட உள்ள அறையில் வச்சு பூட்டிட்டா அப்படின்னு சொன்னேன். டைரி எழுதுறாளா அப்படின்னு ராணியத்தை என்னை கூர்ந்து பார்த்து கேட்டா. அம்மா சிரிச்சுக்கிட்டே, வேறு என்ன, பைசா கணக்காக தான் இருக்கும், அவள் சம்பளத்தை நாங்கள் தின்றக்கூடாதுல்ல
அப்படின்னு சொன்னான். போடா போய் கடையில் அப்பா இருக்காரான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அதட்டினான். அப்பாவா அப்படின்னு தயங்கினேன். போடா அப்படின்னு அதட்டினான். நான் வெளியே வந்தேன். ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. கடையில் அப்பா இல்லை, வரதன் இருந்தான். அவன்கிட்ட 4 உலர்த்திராட்சை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு நாகராஜ வீட்டுக்கு போய் அவன் வளர்க்குற புறாக்களை பார்த்துட்டு இருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு திரும்பினேன். தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை தான் அப்படின்றதுனால எனக்கு பிடிக்கவே இல்லை. 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அம்மா சமையல் கட்டில் இல்லை. அம்மானு கத்துனேன். கூடத்தில் ஃபேனு கரகரன்னு சுற்றிக்கிட்டு இருந்தது. கீழே பாட்டியும் வினியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே நடந்தபோது சித்தியோட ரூம்லேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. நான் உள்ளே போனேன். எங்கடா அந்த டைரி? சித்தி அதை பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டாளே. பீரோவில் இல்லையே. சேலைக்கு அடியில் ஒரு உள்ளறை இருக்குதுமா. அம்மா புடவைகளை தள்ளினா. உள்ளறை இருந்தது. இதுக்கு எதிரா சாவி? சாவியை சித்தி கைப்பையில் போட்டுக்கிட்டாளே. ஓஹோ, கையோடு கொண்டு போகிறாளா? சரி வா சாப்பிடு. பீரோவை மூடி பூட்டினான். எனக்கு முருங்கைக்கீரை வேணாமா? உனக்கு முட்டை இருக்கு. ஆம்லேட்டா? சாம்பாரில் போட்டது. வா. சாப்பிட்றப்ப வெளியே அம்மாவும் பாட்டியும் பேசுறது கேட்டது. பாட்டி திடீர்னு சத்தமாக பட்டணத்து பவிஷக்காரி வேண்டாண்டான்னு தலையாக அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா என்ன இலவெல்லாம் எழுதி வச்சிருக்காளோ சண்டாளி அப்படின்னு சொன்னா பாட்டி. அம்மா அவளை தனிந்த குரல்ல அடக்கினான். கையை ட்ராயரில் தொடச்சிக்கிட்டே வெளியே வந்தேன். அம்மா ஏதோ பேச பாட்டி அக்கறையா தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தா. பக்கத்தில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க விரும்பினேன். அம்மா அதட்டினாங்க. அப்படி என்னதான் பேசுகிறாங்க? 2 பேரும் சுமூகமாக பேசுகிறதே அதிசயம். நான் திருப்பியும் தேரடிக்கு வந்தேன். என்ன செய்யறதுன்னே புரியல. சித்திக்கு என்னவோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் புரிஞ்சுது. அதுக்கு காரணம் நான் தான். சித்தி ரொம்ப நல்லவ, கதையெல்லாம் சொல்வா. அவள் புடவை கட்டுற காட்சி மனசில் மின்னி மறைஞ்சுது. சித்தி வரும்போது ஓடி போய் சொல்லிடணும் அப்படின்னு தேரடிலேயே காத்திருந்தேன். அப்பாவும் மாடனும் வந்தாங்க. அப்பா என்கிட்ட என்னடா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். சுத்துறதே பிழப்பு அப்படின்னு நடந்தாரு. மாடன் தலைமீது நார்பெட்டில் ஏதோ வச்சிருந்தான். பெரிய பற்களை காட்டி சிரிச்சான். வீட்டுக்கு வந்ததும் மாடன் பெட்டியோட கொல்லை பக்கம் போனான். நான் உள்ளே போனேன். அப்பா திண்ணையில் நின்னபடி கால் கழுவுனாரு. வினி ஒரு எவர்சில்வர் டமராவில் தண்ணீர் வச்சு ஸ்பூனால் கிண்டிட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் அப்பாவுக்கு காஃபி போடுறேன் அப்படின்னு சொன்னான். நான் கொல்லை பக்கம் வந்தேன். பாட்டி தொழுவில் இருந்தா. மாடை இறக்கி வச்சிருந்த நார்பட்டியில் கருப்பட்டியும் வாழைக்கொலையும் இருந்துச்சு. குஞ்சு இன்னைக்கு ஸ்கூல் போலையா அப்படின்னு மாடன் கேட்டான். கருப்பட்டி கண்ணை பிக்கவே முடியல, உறுதியாக இருந்துச்சு. நகத்தால பிராண்டி கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு திருவள்ளுவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அதுவா காரியம்? மாடன் சொன்னான். நாகர்கோயிலில் அந்த முதலாளிக்கு ஒரு பஸ் இருக்குது. சேரமாதேவிக்கு பணம் ஏற போனும்போது அந்த பஸ்ஸில் தான் ஏறினேன். சேரமாதேவி ரொம்ப தூரமா? ரொம்ப தூரம், 7 நதி தாண்டி போக வேணும். குஞ்சி பெரிய பஸ்லாம் ஏறியதுண்டா அப்படின்னு கேட்டா மாட. குலசேகரம் போன போது ஏறினேன், சித்தி கூட போனேனே அப்போது. உள்ள அப்பாவோட உரத்த குரல் கேட்டுச்சு. நான் உள்ளே போனேன். அப்பா அம்மாவிட்ட ஏதோ கூற, அம்மா கோபத்தோட எனக்கு என்ன, நல்லது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிற? நான் ஒன்றுமே சொல்லலை சாமி. அம்மா உள்ளே வந்துட்டா. பாட்டி உட்காந்த இடத்துலேருந்தே, நாராயணா, அவள் சொல்கிறதுல ஒரு காரியம் உண்டு கேட்டியா? இந்த காலம் பழைய காலம் இல்லை. எங்கள் காலத்தில் தலையும் முளையும் வந்த பொண்ணை கூட பிறந்தவங்க கூட பார்க்க முடியாது. இப்போ போடுற வேஷமும் ஆடுற ஆட்டமும் ஜாக்கிரதையாக இருந்தால் சேதம் இல்லை அப்படின்னு சொன்னா பாட்டி. சரி சரி, எனக்கு தலை வலிக்குது. வந்தா கேட்டுப்பாரு. இப்படி என்ன கேட்க போகிறோம்? என்னம்மா எழுதுறதுன்னு தானே கேட்க போகிறோம். தப்பாக ஒன்றும் இல்லைன்னா காட்டுறதுக்கு என்ன? பாட்டியோட தலைமையில் வைகோ கூலம் ஒட்டியிருந்தது. ஆய மூடுறியா இல்லையா அப்படின்னு அப்பா கத்துனாரு. பாட்டி என்னவோ போ அப்படின்னு சொன்னான். தலையை தடவி ஒட்டியிருந்த வைக்கோலை எடுத்து சுருட்டி, டே இதை வெளில போடுறா அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தாத்தா வந்தார். பஞ்சாங்க கட்டையை பூஜாரியில் கொண்டு போய் வச்சுட்டு நேராக சமையலறைக்கு போனார். பாட்டி அவரை பார்த்ததும் காலை மடக்கி விட்டு அவர் போனதும் நீட்டி கொண்டா. சாப்பிட்டுட்டு தாத்தா துண்டில் கையை தொடச்சபடி வந்தார். பஞ்சாபி வந்தானா அப்படின்னு அம்மாவை கேட்டார். ஜாதகம் கொண்டு வந்துட்டாரேன்னு சொன்னான் அப்படின்னாரு. யாரும் வரலையே அப்படின்னா அம்மா. அதுக்கப்புறம் ஏதோ பேச வேண்டும்னு சொல்கிறாரு அப்படின்னு முகவாயால் அப்பாவை காட்டினா. என்னிடமா? ஆமாம். என்னம்மா? தெரியலையே மாமா. தாத்தா வெளியே போனார். அம்மா விளக்க போட்டுட்டு படிடாடே அப்படின்னு அதட்டினா. நான் தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். மனம் ஓடவே இல்லை. சித்தி வந்தால் என்ன நடக்கும்? ஸ்கூட்டர் சத்தம் கேட்டுச்சு. என் மனம் படபடுத்துச்சு. வாசலை எட்டி பார்த்தேன். சித்தி ஏதோ பேசியபடியே வந்தா. அப்பாவை பார்த்ததும் நிறுத்திட்டு புடவை சரசரக்க மௌனமாக வந்தா. கடந்து அறைக்கு போனான். சித்தப்பா ஸ்கூட்டரை மேலே ஏற்றி திணையில் போட்டார். ஷூக்களை கையில் எடுத்தபடி உள்ளே வந்தார். அப்பா
மணி இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அம்மா நான் எட்டி பார்க்கறத பார்த்துட்டு, படிடா கழுத உத கேக்குதா அப்படின்னு கத்துனா. உடனே நான் தமிழர் காதல் மானம் வீரம் ஆகியவற்றை கண்ணென போற்றினர், தமிழர் காதல் மானம் வீரம் ஆகியவற்றை கண்ணென போற்றினர் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு தாத்தா, என்னடா சொந்த விஷயம், குடும்பம் போன கப்பல் ஏறினா அது சொந்த விஷயமா அப்படின்னு கத்துனாரு. நான் ஈன ஸ்வரத்தில் களவு கற்பு என்று இருவகைப்படும் அப்படின்னு படிச்சுட்டு அமைதியானேன். அப்பா சும்மா இருங்கப்பா அப்படின்னாரு. சித்தப்பா கிட்ட கேட்டா போகுது மணி, அற்ப விஷயம் அப்படின்னு சொன்னார். சித்தப்பா எப்படி நான் இதை போய் கேட்குறது அப்படின்னு சொன்னார். ரகசியம் ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் தலையிடலை அப்படின்னாரு அப்பா. தாத்தா சத்தமாக, குடும்பத்துக்குள்ளே அப்படி விட்டுட முடியுமா, எல்லாருக்கும் தானே மானக்கேடு அப்படின்னாரு. சித்தப்பாவும் கோவமானார். இப்போது மானக்கேடுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பேச்சு இது அப்படின்னாரு. தாயை மூடுடா பொன்னையா, போய் அவன் முந்தானியில் ஒண்டிக்கோ மானம் கெட்ட பிறவி. அப்பா நீங்கள் வாயை மூட முடியுமா இல்லையா, நான் போகிறேன், எனக்கு இதெல்லாம் சகிச்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் தாத்தா. ஒளிஞ்சு போங்க அப்படின்னு கத்துனார் சித்தப்பா. இதோ பார்மணி, என்ன இப்போ பிரச்சனை, தப்பாக எதுவும் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தெரிந்து கொள்ளத்தானே, உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுடு, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அப்பா. அம்மா உள்ள நின்னபடி, சம்பாதிக்கிற பொண்ணுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், இதெல்லாம் அவருக்கு தெரியாதா, நீங்கள் என்ன பேசுறது அப்படின்னா. நீ உள்ளே போ அப்படின்னு அப்பா கத்துனாரு. நான் போகிறேன், எனக்கு என்ன அம்மா சொன்னா. என்னவோ அத்தை புலம்புறாரேன்னு சொல்ல வந்தா எனக்கு எது பொல்லாப்பு, நமக்கு தான் இருக்குதே அடுப்பும் கறிச்சட்டியும். சித்தி புடவை மாற்றிட்டு வெளில வந்தா. வலையில முழங்கையில் இழுத்து விட்டபடி முகம் கழுவ போனான். அவகிட்டேருந்து வியர்வை மனம் வந்துச்சு. சித்தி அப்பா திட்டினாங்க அப்படின்னு வினி பின்னால் போனா. பாட்டி எழுந்து வாசலுக்கு போய், இதோ பார்மணி, நம்ம குடும்பத்தில் இதுவரை ஒரு தப்பும் நடந்ததில்லை, ஒருத்தரும் கை நீட்டி பேசினதில்லை அப்படின்னு சொன்னான். சரி இப்போ என்ன, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு சித்தப்பா. சித்தி அம்மாவையும் பாட்டியையும் ஓரக்கண்ணால் பார்த்தபடி உள்வாசல் அருகே போனான். சித்தப்பாவை பார்த்து என்ன அப்படின்னு மெல்லிய குரலில் கேட்டா. உன் ஹேண்ட்பேக்கை எடு அப்படின்னாரு சித்தப்பா. அம்மா என்கிட்ட திரும்பி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னான். நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். சித்தப்பா அதை வாங்கி திறந்து சின்ன சாவியை எடுத்து என்னிட்ட கொடுத்து, போய் டைரியை எடுத்துகிட்டு வாடா. சித்தி குழம்பி, எந்த டைரி அப்படின்னு பதறினா. அம்மா என்கிட்டேருந்து சாவியை பிடுங்கி உள்ளே போய் டைரி எடுத்துகிட்டு வந்தா. சித்தி கோபமா, அது ஏன் டைரி அப்படின்னா. ஓ டைரி தான், நீ அதில் என்ன எழுதிருக்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னாரு சித்தப்பா. காட்டு, மனசு அடங்கட்டும். மாட்டேன், காட்ட மாட்டேன் அப்படின்னா சித்தி. அது வர அவள்கிட்டேருந்து அப்படி ஒரு குரலை நான் கேட்டதே இல்லை. கத்தாத, அவங்க பார்க்கட்டும், என்னவோ வாயில் வந்தபடிலாம் பேசுகிறாங்க, அண்ணி அதை படிங்க. நான் எதுக்கு அதெல்லாம் படிக்க போகிறேன், பெரியவங்க படிச்சுட்டு என்ன செய்யணுமோ செய்யட்டும், எனக்கு என்ன அப்படின்னு அம்மா நீட்டி நீட்டி சொன்னான். மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சித்தி அம்மாவை நோக்கியபடியே டைரியை பிடுங்க முயற்சித்தா. அம்மா கையை மேலே தூக்கிக்கிட்டா. சித்தப்பா டைரியை வாங்கிக்கிட்டாரு. சித்தி அவளுடைய வழக்கத்தை மீறி வெளியே ஓடி சித்தப்பாவை தடுத்தா. அதில் ஒன்றுமே இல்லை, சித்தி அழுதபடி சொன்னான். என்கிட்ட கொடுத்துருங்க, படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்காதீங்க. இங்கே பாரு மணி, நீயே அதை படி, உனக்கு திருப்தினா சரி. இதை பாருமா, உன் புருஷன் மட்டும்தான் அதை படிப்பாங்க, வேறு யாரும் அதை படிக்க மாட்டாங்க, போதுமா அப்படின்னாரு அப்பா. ஏன் டைரி, வேற யாரும் அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சித்தி கத்துனா. அவளை பார்க்க பைத்தியம் மாதிரி இருந்தது. தாத்தா எழுந்து, ஏன் புருஷன் கூட படிக்கக்கூடாத ரகசியம், அப்படி என்ன இருக்குது அதில் உனக்கு அப்படின்னு அதட்டினாரு. அப்படி அதில் ஒன்றுமே இல்லை, சித்தி அழுதபடி சொன்னான். தேவு இதை பாரு, நீ இப்படி அடம் பிடிச்சா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார் சித்தப்பா. வேண்டாம், அதை யாரும் படிக்கக்கூடாது. அப்படி என்ன ரகசியம் பொண்ணுக்கு வேண்டி கிடக்குது அப்படின்னா அம்மா. என் தாலி மேலே ஆணையாக சொல்கிறேன், அதில் மனசாட்சிக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லை, என்னை நம்புங்க. பின்ன படித்தா என்னவா அப்படின்னு கேட்டா அம்மா. என் மனசில் பட்டதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், தப்பாக ஒன்றுமே அதில் இல்லை. இங்கே பாரு தேவு, இவங்கெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இதில் தப்பாக எதுவும் இல்லை தானே, திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையாக எதுவும் இல்லை அப்படின்னா சித்தி. அப்படின்னா ஏன் பயப்படுற, நானே படிக்கிறேன், பிரச்சனை தீந்துடும். இல்லை, யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சித்தி கத்தனா. சித்தப்பா கோபத்தோட, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னாரு. இல்லை, யாரும் அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சித்தி அழுதா. சித்தப்பா அவளையே உத்து பார்த்துட்டு அவரோட முகம் கோணுச்சு. அப்படியா சங்கதி, அப்படின்னா கண்டிப்பாக படித்து பார்க்கணும், படிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னாரு. அவர் டைரியை பிரிக்கிறதுக்குள்ளே சித்தி பாய்ந்து போய் டைரியை பிடுங்கிக்கிட்டா. அம்மா பாய்ந்து பிடிக்கிறதுக்குள்ளே ஓடி போய் சமையலறைக்குள்ளே புகுந்து கதவை சாத்திக்கிட்டா. தேவகி தேவகி அப்படின்னு அம்மா கூப்பிட்டபடியே கதவை தட்டினா. அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே கதவு கிட்ட குழுமிட்டாங்க. தேவு தேவு அப்படின்னு கத்திக்கிட்டே சித்தப்பா கதவை ஓங்கி ஓங்கி உதைச்சாரு. கதவை உட அப்படின்னு அப்பா கத்துனாரு. உள்ள மண்ணெண்ணெய் வாசம் வந்துச்சு.
அதுக்கப்புறம் குப்புன்னு தீ எறிகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பொசுங்கல் வாடையும் வந்துச்சு. சித்தப்பா விசித்திரமான குரல்ல தேவு தேவு அப்படின்னு கத்திக்கிட்டே தோளால கதவை தட்டினாரு. ஒரே அலறலா இருந்தது. சட்டுன்னு கதவு திறந்தது. வேர்வையில சித்தியோட கூந்தல் முகத்துல ஒட்டி இருந்தது. அம்மா உள்ள எட்டி பார்த்தா. கறிதான் மிச்சம், கைகாரி அப்படின்னா. தேவு நீ அப்படின்னாரு சித்தப்பா. உள்ள பார்த்தாரு. டைரியை கொளுத்தினியா? அடி பாவி. சித்தி மூச்சு வாங்கினா. கண்ணீர் உலர்ந்த முகத்துல இமையில ஒரே ஒரு முடி மட்டும் ஒட்டி இருந்தது. அமைதியா இருந்தா. வாந்தி எடுத்து முடிச்சிட்டவ போல தெரிஞ்சா. சித்தப்பா அடிக்கடி அவளை அடிக்க கையை ஓங்கினாரு. அவள் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு கையை தணிச்சிக்கிட்டாரு. தப்பான வார்த்தையை சொல்லி அவளை நான் ஏன்னு திட்டினாரு. என் தாலி மீது ஆணையா, மனசால கூட நான் எந்த தப்பும் செய்யலை. அந்த டைரியில் எதுவுமே தப்பாகவும் இல்லை. நான் அப்படிப்பட்டவ இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னா சித்தி. அவளோட குரல் தழுதழுத்தது. உன்னை எப்படி நம்புறது? அதை ஏன் எரிச்ச அப்படின்னு கேட்டா அம்மா. அது ஏன் டைரி, அதை வேற யாரும் படிக்கவே கூடாது. சித்தி அப்படியே சரிஞ்சு முழங்காலில் கை வச்சு உட்காந்துக்கிட்டா. அந்த டைரியில் தப்பாக ஒன்றுமே இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு முட்டிக்குள்ள முகத்தை புதைச்சிக்கிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சா. அவள் தலைமுடி மேலெல்லாம் எரிஞ்ச தாளோட கறித்தோல் ஒட்டி இருந்தது. தோள்கள் ரெண்டும் குலுங்குச்சு. வாடிய மல்லி சரம் தோளில் ஆடிச்சு. எல்லாரும் சித்தப்பாவையே பார்த்தாங்க. அவர் அவளையே பார்த்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட அறைக்கு போயிட்டாரு. என்னையும் வினியையும் அம்மா படுக்கும்படி சொன்னா. ஒவ்வொருத்தரா படுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேசலை. சித்தி ரொம்ப நேரம் அழுதது கேட்டுச்சு. அவள் ஹால்லே தூங்கிட்டா. மறுநாள் சித்தப்பா சித்தியை அவங்க அப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. 1 மாதம் சித்தியோட அப்பாவும் பெரியப்பாவும் வர்றது போகிறதா இருந்துச்சு. மேட்டு வீட்டு பெரிய தாத்தா கூட வந்து தாத்தா அப்பா சித்தப்பா கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தார். சித்தியை அதுக்கப்புறம் சித்தப்பா கூட்டிகிட்டே வரல. சித்தியை சித்தப்பா விவாகரத்து பண்ண விஷயம் அவர் 3 வருஷம் கழித்து வேற திருமணம் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. இது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய தேவகி சித்தியின் டைரி அப்படின்ற சிறுகதை. தனிமனித சுதந்திரம் அப்படின்றது வீட்டுக்குள்ளேயே இல்லை அப்படின்னா வீட்டை கடந்து வெளில போகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியல. இந்த கதையில தேவகிக்கு பதிலாக அவரோட கணவர் மணி அந்த டைரி எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சு பார்க்குறேன். எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிருப்பாங்க. தேவகி கூட அதை பெருசுப்படுத்திருக்க மாட்டா. ஒரு பெண் எழுதிய டைரி அப்படின்றதுனால தான் இங்கே இவ்வளவு பரபரப்பும். ஜெயமோகன் அவர்கள் இந்த கதையில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட மனசையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி. தனிமனித சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கும் உரியது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.